திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் குருவே போற்றி திருவே போற்றி திருக்கையிலாய பரம்பரை போற்றி சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் போற்றி அருள் திரு அம்பலவான தேசிகர் திருவடிகள் போற்றி பண்டார சாத்திரம் போற்றி. பண்டார சாத்திரத்தில் அதிசய மாலையில் நிறைவு பகுதி சமயக்குறவர் சந்தானக்குறவர் அகச்சந்தானம் புறச்சந்தானம் எல்லாம் போற்றி வகுப்பை தொடங்குவோம். எத்தனாவது மந்திரம் பார்க்கணுங்கன்னா 76வது மந்திரம், நிறைவு மந்திரம், அதிசயமாலையின் நிறைவு மந்திரம். தில்லையில் ஆடிய வித்தகனே, வித்தகனேங்கிறது குருவை குறிக்கும். நான் இந்த உடலோடு கூடி பிறப்பதற்கு முன்னும் எப்போதும் என் அறிவை பொறிந்து, அதாவது எனக்கு உடம்பு கிடைக்கிறதுக்கு முன்பே என் அறிவு கூட இருக்குது. ஆணவமலம் அது பிறவிக்கு காரணமாக இருக்குது, முத்திக்கு தடையாக இருக்கிறது. அதனுடைய ஆற்றல் கெடுவதற்கு உன்னுடைய திரோதான சக்தியாய் நீ விளங்கினாய். அடியேனுக்கு மயக்க உணர்வும் பொருந்தி அடியேன் உழன்று வர, நான் உழன்று வந்தேன் அல்லது உழன்று வர, இப்போது நீ ஆட்கொண்டு சிவமாகிய நீயாகவே ஆக்குவது எவ்வாறு நிகழ்ந்தது? இதான் மந்திரத்தில் இருக்கிற கேள்வி. மந்திரத்தின் பொருளை திரும்ப சொன்னால், தில்லையில் ஆடிய குருவே, நான் இந்த உடம்பை அடைவதற்கு முன்பு அல்லது நான் முதலாவது பிறப்பதற்கு முன்பே என்னுடைய அறிவில் ஆணவமலம் இருக்குது. அந்த ஆணவமலம் நான் முத்தி பெறுவதற்கு தடையாக இருக்கிறது. அந்த ஆணவமலத்தினுடைய ஆற்றல் கெடுவதற்கு நீ திரோதான சக்தியாக விளங்கினாய் அல்லது உன் அருள் திரோதான சக்தியாக விளங்கியது. எனக்கு மயக்க உணர்வு இருந்தது, மயக்க உணர்வு அல்லது விபரீத உணர்வு இருந்தது, அல்லது சிற்றறிவு இருந்தது. அதனால் அடியேன் உழன்று வந்தேன். இப்போது நீ என்னை அடிமை கொண்டு சிவமாகிய நீயாகவே ஆக்குவது எவ்வாறு நிகழ்ந்ததுன்னு கேட்குறார். மந்திரத்தினுடைய நிறைவு பகுதியில் ஆன்மா சிவமாதலை பதிவு செய்திருக்கிறார். இந்த மந்திரம் இந்த நூல் முழுவதினுடைய தொகுப்புன்னே சொல்லலாம். அப்படி பார்த்தா அழகாக இருக்கும். எப்படி திருச்சதகத்தில் நிறைவு மந்திரம் சதகத்தினுடைய தொகுப்புன்னு சொல்கிறாங்களோ, அது மாதிரி இந்த நூலின் தொகுப்பு தான் இந்த 76வது மந்திரம். இந்த நூல் முழுவதும் என்ன பேசப்பட்டதோ, இந்த நூல் முழுவதும் 2 பகுதிகள் பேசப்பட்டது. ஆன்மா ஆணவமலத்தால் பட்ட துன்பம், ஆணவமலத்தால் துன்பப்பட்ட உயிருக்கு இறைவன் செய்த உதவி. இதுதான் இந்த நூல் முழுவதும் பேசப்பட்டது. நூலை 2 பகுதியாக பிரித்தார். அந்த 2 பகுதியையும் கடைசியில் தொகுத்து ஆணவமலத்தால் உயிர்பட்ட சிரமங்களையும் சொல்லி, நிறைவாக ஒரு இறைவனுடைய கடமையை ஆன்மாவை சிவமாக்குறது, அது சிவமாக்கியதையும் பதிவு செய்தார். அற்புதமான மந்திரம். அதற்கான குறிப்புரை என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். உயிர் பக்குவம் அடையும் வரை சிவசக்தி மறைப்பு ஆற்றலான திரோதான சக்தியாக இருக்கும். உயிர் பக்குவப்படும் வரை சிவசக்தி அந்த உயிருக்கு திரோதான சக்தியாய் நிற்கும். வினையினால் வரக்கூடிய பயன்களை ஊட்டும். அதனால் உயிருக்கு பக்குவம் வரும், இருவினை ஒப்பு வரும், மலபரிபாகம் வரும். மறைப்பு சக்தி அருட்சக்தியாய் மாறி உயிருக்கு சிவபோகத்தை ஊட்டும். இந்த குறிப்புரையுமே பார்த்தோம்னா நூலினுடைய தொகுப்பு தான். நூல் முழுவதும் இவ்வளவு தான் இருக்குது. அதைத்தான் அவர் சொல்கிறார். உயிர் பக்குவம் உடை வரைக்கும் சிவசக்தி மறைப்பு சக்தியாக இருக்குது. வினையை நுகர வைக்குது, வினையை ஊட்டுது, உயிர் வினையினால் பக்குவம் அடையுது, இருவினை ஒப்பு வருது, மலபரிபாகம் வருது, சத்தினிவாதம் வருது. இந்த சத்தினிவாதம் வரும்போது தான் சிவபோகம் ஊட்டப்படுகிறது. சிவபோகம் ஊட்டப்படுவதையே அவர் இங்கு என்னை சிவமாக்கினாய் என்று சொல்கிறார்.
இந்த மந்திரத்தில் நியாய் என்று ஒரு வார்த்தை இருக்கும். அதுக்கு நீயாய் என்பது குறுகி நீயாய் என்று வர வேண்டியது நியாய் என்று வந்தது. குறிப்புரையில் இன்னும் நிறைய செய்தி சொல்லியிருக்காங்க. இருவினை ஒப்பும் அலபரிவாகம் வந்த உடனே இறைவன் எழுந்தருளி வந்து உயிருக்கு சிவமாம் தன்மையை கொடுப்பார். அதனை வியந்து அருளாளர்கள் பாடுவார்கள். அது இங்கு பாடப்பட்டுள்ளது. இந்த குறிப்புரை நான் படிக்கலை, நம்ம இவ்வளோ நேரம் பேசுனது இந்த குறிப்புரையில் வந்துட்டு. குறிப்புரை கேவலம் சகலம் சுத்தம் என்று 3 அவத்தைகளையும் உள்ளடக்கி சித்தாந்தத்தை முழுமையாக இந்த பாடலில் சொல்லியிருக்கிறார். நான் அதில் கொஞ்சம் நம்ம எளிமைப்படுத்தி மாணவர்களுக்காக இதில் சித்தாந்தத்தை முழுமையாக சொல்லியிருக்காங்கங்கிறாங்க ஒரு ஹை லெவலில் நின்று. நான் அதை என்ன சொன்னேன்னா, இந்த நூல் முழுவதையும் இதில் சொல்லியிருக்காங்கன்னு. இந்த நூலில் வருகின்ற எல்லாத்தையும் எத்தனாவது பாட்டில் சொல்லிட்டாங்க? 76வது பாட்டில் சொல்லிட்டாங்கன்னு நம்ம சொன்னோம். இந்த மந்திரத்தை நாம் வாதிக்கலாம். உதிக்கும் முற்காலும் எக்காலத்தும் உள்ளத்தை உற்றுமலம் சதிக்கும் பிறவிக்கு தானுடனாக சத்தியற மதிக்கு நன் சக்தி மருளாய் மயக்கமும் அன்னி நீயாய் விதிப்பது எவ்வாறு சொல் தில்லையில் ஆடிய வித்தகனே. அடுத்த மந்திரம் பிற்காலத்தில் அந்த நூலை புகழ்ந்து எழுதப்பட்ட நூல் பாட்டு. அது நூலோட சேர்ந்ததல்ல. புரியுதா? அது மேலே முற்றிட்டுன்னு போட்டாங்க பார்த்தியா? கீழே வந்து அந்த பொருளை மட்டும் எடுத்தால் போதும். அந்த 669 பக்கத்தில் ஒரு பொருள் இருக்குதுல்ல. ஆமாம். துதி செய்வோர் கூட ஆவடுதுறையில் அம்பலவாணன் வீடா என் நெஞ்சில். அது கொண்டு கூட்டு தான் அதில் போட்டிருக்கிறாங்க. புரியுதா? கூடாவடுதுறைங்கிறதுக்கு கூடுமாவடுதுறை, கூடம்பலவன தேசிகன் வீடா என் நெஞ்சில் விளைந்து என் நெஞ்சத்தை வீடாக கொண்டு எழுந்தருளின்னு அர்த்தம். அதிசய மாலை அருள் 76 பாட்டு தான். மதிசை மலமாற்ற வைத்தான் துதி செய்வோர் கூட ஆவடுதுறையில் கூடம்பலவான் வீடா என் நெஞ்சில் விளைந்து கண்ணாகும் கண்ணாம் உயிர்காவடுதுறையில் தன்னாகும் அம்பலவானன் தகுதி எண்ணி அதிசயமாலை அறைந்ததை தேர்ந்து கதிசெய்யுமாறார் கண்டு. நூல் நிறைவு. அடுத்து நமச்சிவாய மாலை தான் நடத்த போகிறோம். அந்த மந்திரத்தை சொல்லிட்டு நிறைவு பண்ணிடலாம். அருள் திரு அம்பலவான தேசிகர் அருளி செய்த நமச்சிவாய மாலை சீரேற்று நின்கருணை சித்தமே புக்குமல போரேற்றி நிற்க பொருந்திடுவது என்னாலோ வாரேற்றும் கொங்கை மகளிர் அறக்கருணை தூரேற்றும் ஆவடு தந்துரை நமச்சிவாயனே. பண்டார சாத்திர வகுப்பு நிறைவு.